Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸை விண்டோஸ் கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ் கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் பண்ணணும்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரீ ஆன்டிவைரஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணும்னாலும் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் தேவையானா கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஹோம் யூஸராக இருந்தால் ஆன்டிவைரஸ் தேவையில்லை. அதுவும் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட்டாக வச்சா மட்டும்தான். ஏன்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ல் விண்டோஸ் டிஃபெண்டர்ன்ற டிஃபால்ட் ஆன்டிவைரஸ் இருக்குது. அது டிஃபால்ட்டாகவே உங்கள் கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் விண்டோஸ் டிஃபெண்டர் ப்ராப்பராக உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகணும்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது உங்கள் விண்டோஸை எப்போவுமே நீங்கள் அப்டேட்டாக வைக்கணும். ஆனால் நிறையவே யூசர்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸை எப்போவுமே அப்டேட்டாக வைக்கிறதில்ல. அதனால் ஜஸ்ட் பேசிக் லெவல் வைரஸ்லேருந்து மட்டும்தான் உங்கள் கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரை ஓவராலாகவே ப்ரொடெக்ட் பண்ணும். பட் அதுவும் அப்டேட் ஆகாமல் உங்கள் கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை அப்டேட்டாக வைக்கும் போது தான் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸுடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரில் ஜென்யூன் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை எப்போவுமே அப்டேட்டாக வைங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவே லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணும்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ல் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஸ்க்ரீனில் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே இங்கே ஷோ ஆகும். புதுசாக ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா 2 ஆன்டிவைரஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் எந்த ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணுனாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் இருந்தால் அந்த ஆன்டிவைரஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரீ ஆன்டிவைரஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி ஆன்டிவைரஸை டவுன்லோட் பண்ணுங்கள். பிட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன்டிவைரஸை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆன்டிவைரஸ் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஆன்டிவைரஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணியும் இந்த ஆன்டிவைரஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம். பிட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் உடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே யூ கேன் ப்ரொடெக்ட் 2 more டிவைசஸ் வித் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இங்கே ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி 2 டிவைஸில் இந்த ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி 3 டிவைஸில் நீங்கள் பிட் டிஃபெண்டர் ஃப்ரீ ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஆன்டிவைரஸில் டிஃபால்ட்டாகவே எல்லா ஸ்கேனிங் செட்டிங்ஸ் எல்லாமே என்னவெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ இது ஆன்லைன் வெர்ஷன்ன்றதால இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகி உங்கள் கம்ப்யூட்டரை வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்கு இந்த வைரஸ் போதுமானதுன்னா கண்டிப்பாக போதுமானது. ஸோ இந்த ஆன்டிவைரஸை உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி வைரஸ் ஃப்ரீயாக வைங்க. அதாவது உங்கள் கம்ப்யூட்டரை செக்யூராக வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.